மத்திய அரசு நிதி தரலன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி அப்படி சொல்ல பாருங்கன்னு சொல்லி அண்ணாமலை சவால் விடுக்கிறாரு. பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை தமிழகத்தில் பிரதமர் மோடி வரும்போது கெட் அவுட் மோடின்னு சொல்லி உங்க உரிமையில பேசியிருக்காங்க பொதுக்கூட்டத்தில். ஆச்சரியப்படுத்திக் கொண்டு இல்லையா அவங்க பிரச்சனையை மனமாற்ற திசை திருப்பம் வச்சுக்கிறாங்க. கேட்கிற நிதியை வாங்கி தரதுக்கு இல்ல சவால் வர்றதுலாம் தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் முதல்ல சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்துருக்கு செவருகள்லாம் உடச்சிட்டு போனாரு. மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை பயந்துக்கிட்டு எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்ப நமக்கு இப்ப தேவை ஆல் பாஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விட இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம். அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. சார், பலர் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க. குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும் குறிப்பா திருமாவளவன் போன்றவர்களும் தனியார் பள்ளியெல்லாம் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதான் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்ல. தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? இல்ல. அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாங்க. அங்க ஹிந்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்திய எஜுகேஷன் வந்து நாங்க முக்கியமான கேள்வி கேட்க போறீங்க நினைச்சேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போய் வாரணாசியில வந்து ட்ரெயின் இன்சிடென்ட்னால எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலிருந்து 6 தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க. 6+1 ஒரு கோச் போயிருக்காரு. அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது, எவ்வளவு கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோட அங்க பயங்கர கிராப்டா நடந்துட்டு இருக்கு, ஒரு ரெகுலேட்டரி இல்லாம. இதற்கு முழு காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு சுத்தமா கிரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாம மக்களை வந்து அலக்கடிச்சிருக்கிறாங்க. எத்தனை இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு எந்த விதமான ஒரு செய்தியும் அபிஷியல் செய்தியும் கிடையாது. நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, பகிர்ந்துட்டு இருப்பீங்க. கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து ரயில் ஏற முடியாம வட மாநிலங்களை சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரிய நடவடிக்கையை, சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசு எடுக்கவில்லை, ஒன்றிய பாஜக அரசு எடுக்கவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல 6 மணி அளவில் எனக்கு வந்துச்சு. உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம். எஸ்டிஏடி மூலமா உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதன்படி செலவுக்கு 15 ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க வந்து இங்கே 12:30 மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃபிளைட் ஏறி அரௌண்ட் ஒரு 4:30 மணிக்கு பெங்களூர் வந்துருவாங்க. பெங்களூர்லேருந்து 8 மணிக்கு ஃபிளைட் கிளம்பி 9 மணிக்கு அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடும். இந்த நிலுவைத் தொகையை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமா என்ன முடிவுகள் என்ன சொன்னேங்க, எங்க தலைவரோட பேசி முடிவெடுப்போம். தலைவர் எடுக்கிற முடிவு தான். அனைத்து கட்சி கூட்டணிக்கும் எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்கு, அதுலேயும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு இருக்கோம்.